வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். மீண்டும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்கள் சல்லு. சரி, ஓகே. என்ன திரும்ப ஒரு ஹேர் கட்டா அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும். ஆக்சுவலாக ஹேர் கட் அப்படின்னு வரும்போது எப்போவுமே நம்ம விட்டு கொடுக்கவே கூடாதுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரெஸ் வாங்குறது ரொம்ப கம்மி. சரியா, ட்ரெஸ்ஸிங்கில் கொஞ்சம் பெருசாக டிஃப்ரென்ஷியேட் காட்டிக்க மாட்டேன். ஒன்று இருக்கிற ட்ரெஸ்ஸே லேயராக போடுவேன், இல்லைனா தனி கலரில் போடுவேன். அதிக அளவிலான நான் ட்ரெஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, அந்த பேட்டர்னுக்கு தேவைப்படுறது மட்டும்தான் நான் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். பட் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு வரும்போது மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு, இல்லைனா மந்த்லி ட்வைஸ் ஆச்சு கூட சம்டைம் நான் ஹேர் கட் பண்ணுறது வழக்கமாக இருக்கும். ஏன்னா ஹேர் கட் தான் என்னை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்டும். நீங்கள் என்னோட ஜனவரி ஃபோட்டோலேருந்து டிசம்பர் ஃபோட்டோ வரைக்கும் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிசம்பர் வரைக்குமே நான் தனித்தனி லுக்கில் இருந்திருப்பேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆளாக இருந்திருப்பேன். காரணம் ஹேர் கட். ஸோ நான் இப்போது ஜனவரி மொட்டை அடிச்சிருந்தேன்னா ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்தே நான் ஒரு மாதிரி ட்ரிம்டில் இருந்தேன். இப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஹை ஃபேட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதை தாண்டி இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே வந்தோன்னா இன்றைக்கி ஃபுல்லாக டெக்காக தான் இருக்க போகுது. டெக்னாலஜிஸ் நம்மளோட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ டெக்னாலஜிஸ் அப்படின்னு வரும்போது நாளார்ந்த வாழ்க்கையில் ஒரு பிசியாக இருக்கட்டும், ஒரு ஃபோனாக இருக்கட்டும், ஒரு டிவியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ரூட் மேப்புக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபோனில் இருக்கிற கூகுள் மேப்பாக இருக்கட்டும், அது வரைக்குமே எல்லா இடத்துலையுமே நம்மளோட வாழ்க்கையில் சூப்பராகவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளோட ஹெல்த்துக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா நம்மளோட ஹெல்த்தை கெடுக்கிறதுக்காக இருக்கட்டும், ஃபேஷனுக்காக இருக்கட்டும், டெக்னிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஒரு டெக்னாலஜிஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பல பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இப்போ யூஸ் பண்ணுற சில பல டெக்னாலஜிஸ் இருக்குது இல்லையா, ஃபோனாக இருக்கட்டும், வாட்ச், ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா செயினில் கூட சில பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதையும் தாண்டி சில பல டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நமக்கு தெரியாது, இருக்குது, இலங்கையிலையும் இருக்குது. பட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க போகிறோம். ஆக்சுவலாக அது எல்லாமே நம்மளோட நாளார்ந்த வாழ்க்கையில் ஃபேஷனாகவும் சரி, ஃபிட்னஸாகவும் சரி எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் பேச போகிறோம். கடைசியாக ஆட்டிடியூட்லேயுமே கூட டெக்னாலஜிஸ் எந்த விதத்தில் நம்மளை தப்பாக யூஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறதையும் பேச போகிறோம். இன்றைக்கி எடுத்துக்காட்டுலேயும் ஒரு சூப்பரான நபர் இருக்கார். அதை தொடர்ந்து நிகழ்ச்சியை முடிச்சுக்குவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கெல்லாம் முன்னாடி வாங்க போகலாம் நிகழ்ச்சிக்குள்ளே. ஓகே சோல்ஜர்ஸ், நிகழ்ச்சிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு. பல விஷயம் பேசுகிறதுக்கு தயாராக இருக்குது. டெக்னாலஜிஸ் அப்படின்னு வரும்போது இப்போ நான் உங்கள் கூட கனெக்ட் ஆகியிருக்கேன் இல்லையா, நான் உங்கள் கூட பேசுகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா தேவைப்படும், மைக் தேவைப்படும், லைட்ஸ் தேவைப்படும். அதையும் தாண்டி என்னோடய ஸ்கிரிப்ட் பிளேயெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோன் தேவைப்படுது, ஒரு பிசி தேவைப்படுது. இது எல்லாத்தையுமே தேடி அதுக்கப்புறமா நான் ஸ்கிரிப்டிங் பண்ணி உங்ககிட்ட கொண்டு சேர்க்குறதுக்கு ஒரு டைம் எடுக்குது இல்லையா. இது எல்லாத்துக்குமே டெக்னாலஜி தேவைப்படுது. ஆக்சுவலாக ஏஐ வந்ததுக்கப்புறமா சில பேர் சொல்கிற ஒரு விஷயம் தான், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏஐ வந்தாலும் சரி, ரோபாட்ஸ் வந்தாலும் சரி, இல்லை அதுக்கப்புறமா இன்னும் ஏதாச்சும் பெட்டரான ஒரு டெக் வந்தாலும் சரி, நம்மளோட அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டியை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிற வரைக்கும் யாருமே எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எல்லாத்தையும் ChatGPT அப்படி இப்படின்னு ஏஐலேயே கழிக்காமல் முடிஞ்ச வரை உங்களோட வாழ்க்கையில் நீங்களும் க்ரியேட்டிவாக இருந்தீங்கனாலே அதெல்லாம் ஓகேவாக இருக்கும். இன்றைக்கி நிகழ்ச்சியை நம்ம ஃபேஷன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி ஃபேஷனில் நம்ம பேச போகிறது டெக் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட வாழ்க்கையில், நாளார்ந்த வாழ்க்கையில் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ டெக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நாளார்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னோன்னா பிசியோ, ஃபோனோ, டிவியோ மட்டும் கிடையாது. ஏன்னா டிவி வீட்டுக்குள்ளே மட்டும் தான் தேவைப்படும், பிசி நம்ம ஒர்க் பண்ணும்போது மட்டும் தான் தேவைப்படுது, ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம போதுமான அளவு தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஆனால் டெய்லி லைஃப்பில் சில பல விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த டெக்னாலஜிஸ் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறவன் தான் ஸ்மார்ட் வாட்ச். ஸோ ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிற விஷயம் இப்போ நிறைய பேருக்கு பழக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. நான் பொதுவாக ஸ்மார்ட் வாட்ச் போட மாட்டேன். சடன் நான் ஸ்மார்ட் வாட்ச் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்மார்ட் வாட்ச் என்னோட ஒரு ஈர்ப்பு திசை இழுத்து எடுக்குது, கண்ணை இழுத்துக்கிட்டே இருக்குது. பட் நான் ஸ்மார்ட் வாட்ச் போடாததுக்கு காரணம் இந்த ஒரு ரிஸ்ட் வாட்ச் இருக்குது இல்லையா, இந்த ஒரு செயின் வாட்ச் இருக்குது இல்லையா, இது என்னோட மென் குவாலிட்டியை எனக்கு கொஞ்சம் அதிகமாக காட்டுற ஃபீல் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆனால் ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ஃபோனை நீங்கள் பாக்கெட்டில் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டைமிங் அங்கே இங்கேன்னு சிங்க் அவுட் ஆகுது இல்லையா. ஸோ வாட்சுங்கிறதே டைமிங்காக தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வாட்சில் நீங்கள் டைமிங் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வாட்ச்லேயே கால்ஸ் வரும், அலார்ம்ஸ் இருக்கும், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், உங்களோட ஹெல்த் ட்ராக்கிங் இருக்கும், மியூசிக்ஸ் கேட்டுக்கலாம், அப்புறமா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். உங்களோட சில பல டாக்குமெண்ட்ஸ் கூட உங்களோட வாட்ச்லேயே ரன் பண்ணிக்கலாம். சில பல வாட்சஸில் கேம்லாம் வருதாம்பா. ஸோ அந்த அளவுக்கு வாட்சஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப ப்ரமோட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வாட்ச்
முன்னொரு காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேரத்துக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது நேரத்தை கொஞ்சம் கூட வீணாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டெக்காக ஸ்மார்ட் வாட்ச் வந்துருச்சு. ஸோ நீங்களுமே கூட வாங்குறீங்கன்னா உங்களோட நேரத்தை பார்த்து கட்டுப்படுத்திங்க. வேற எதுவும் இல்லையாண்டா? அப்புறமா இருக்கிறது வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலாகவே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஹெட்ஃபோனாக இருக்குது. அது வந்து ஃபேஷனாக கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. இப்போ ஜேடிலாம் வந்து அதிக அளவில் இந்த ஒரு வயர்டு ஹெட்ஃபோன்ஸை ரொம்ப ப்ரமோட் பண்ணி விட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ஆக்சுவலாக கரெக்டாக எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா வயர்டை விட வயர்லெஸ் வந்து டெக்னாலஜியாக ப்ரமோட் ஆனதில் இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸி டு யூஸ், அப்புறமா வந்து எனி டே எனிவேர் அப்படிங்கிற மாதிரியான யூஸ். என்னோட இயர்பட்ஸ் என்கிட்டயுமே ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் இருக்குது. அந்த ஒரு ஹெட்ஃபோன் வந்து கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். உண்மையை சொல்லணுன்னா அது ரொம்ப ஹை பிராண்டட்லாம் கிடையாது, நம்ம நார்மலாக வாங்குகிற ஒரு சாதாரண பிராண்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் 3.5 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். காரணம் வந்து வயர்டு ஹெட்ஃபோன்ஸில் எல்லா வயர்டுமே ஸ்மூத்தாக தான் இருந்திருக்கும். பட் வயர்லெஸில் உள்ளே இருக்கிற வயர் என்ன தான் ஸ்மூத்தாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது எவ்வளோ காலம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அதில் வாரண்டிலாம் வந்து இப்போ முடிஞ்சு பல காலம் ஆச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்துமே கூட சூப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வயர்லெஸ் ரொம்ப பிடிக்கும். இதுலையுமே முக்கியமான விஷயம் வயர்லெஸ் ஹெட்ஃபோன் ஒன்று எதுக்காக நம்மளோட நாளார்ந்த வாழ்க்கையில் தேவைப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ்ஸில் போகிற நபராக இருந்தால் ட்ராவலிங் அதிகமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அப்படி ட்ராவல் பண்ணும்போது சுற்றி இருக்கிற எல்லா டிராஃபிக்குமே உங்களோட காதுக்குள்ளே தான் கிடக்கும். பத்தாததுக்கு மக்கள், பத்தாததுக்கு பஸ்ஸுக்குள்ளே போடுற சாங்கு என்னது வாடா மாப்புல்லா வலா பலா தோப்புலன்னு இது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டில் ஒரு ஹெட்ஃபோனை போட்டிங்கன்னா எல்லாமே பிளாங்க் அவுட் தான். பூவிலும் பொழுதில் ஓராயிரம் கனா அப்படின்னு அப்படியே அந்த ஒரு சிச்சுவேஷனை மாற்றிடும். இது வரைக்குமே வாடாமா புல்லா வலா பலா தோப்புலன்னு போய்கிட்டு இருந்தது அப்படியே நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டிங்கன்னா பூவிலும் பொழுதில்னு போயிடும். அப்படியே ஒர்க் அவுட் பக்கம் வரும்போது அஃப்கோர்ஸ் நம்ம ஜிம்முக்கு போனோம்னா நம்ம இஷ்டத்துக்கு பாட்டு போட முடியாது, சில இடங்கள் அப்படிலாம் விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் போட்டிங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு பாட்டு கேட்டுக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுற ஒரு நபராக இருந்தால், காரோ பைக்கோ எதுவாக இருந்தாலும் ஹெட்ஃபோன் ஒன்று யூஸ் பண்ணுறது ஓகே. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹெல்மெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியான வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது வரைக்கும் ஓகே. இருந்தாலுமே கூட கால்ஸ் வந்துச்சுன்னா ஒரு பக்கமாக நிறுத்திட்டு பேசுங்க. உங்களோட கையில் ஃபோன் எடுத்து பேசுகிறது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸ்டில் ஓரமாக வச்சுட்டு பேசுங்க. அப்புறமா ஒரு பவர் பேங்க் அப்படின்னு வரும்போது நம்ம எதுக்காக இதை ஆக்சுவலாக ஃபேஷனுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய கைக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற இந்த கார்லாம் வந்து ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான பவர் பேங்க் கிடையாது. ஒரு ஸ்லிம்மான அழகான ஒரு பவர் பேங்க் உங்களோட ஃபோனுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டாலுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு இருக்கிற ஒரு பவர் பேங்க் தான். ஆக்சுவலாக நீங்கள் கார் ட்ராவல் பண்ணுறவர், பஸ்ஸு ட்ராவல் பண்ணுறவர், பைக்கு ட்ராவல் பண்ணுறவர், எதில் ட்ராவல் பண்ணுறவராக இருந்தாலும் உங்களுக்குன்னு இருக்கிறது ஒரு ஃபோனு, உங்களுக்குன்னு இருக்கிறது ஹெட்ஃபோனு, உங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஐ வாட்ச்சு. அப்படி இருக்கும்போது அந்த வாட்ச்சு, ஃபோனு, ஹெட்ஃபோனு எல்லாத்துலேயுமே சார்ஜ் அப்படின்னு வரும்போது கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? சாதாரணமான அளவில் தான் நீங்கள் அதை ரன் பண்ணிக்கிட்டு போகலாம். அந்த ஒரு சிச்சுவேஷனில் ஒரு நல்ல பிராண்டட் கரெக்டான ஆத்தரைஸ்டான ஒரு பவர் பேங்க் எடுங்க. ஏன்னா சில பல பவர் பேங்க்ஸில் அந்த ஒரு பேட்டரியை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். அந்த ஒரு மண்ணை தாண்டி தான் பேட்டரியிலேருந்து பவர் வந்துக்கிட்டு இருக்கும். அப்படி யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே அன்ஹெல்தி உங்களோட ஃபோனுக்கும் உங்களுக்கும். அப்படிங்கிறதுனால அதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் முடிஞ்ச வர உங்களோட பவர் பேங்க் கொஞ்சம் நல்ல பிராண்டடாக, நல்ல ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு பிராண்டட், ஆத்தரைஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது நம்பக்கூடியது, ஓகே, ட்ரஸ்டட் பிராண்டடாக எடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக அவங்க தான் அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் சொல்கிறேன். ஸோ பவர் பேங்க் உங்களோட நாளார்ந்த வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் உங்களோட ஃபோன், அப்புறம் ஹெட்ஃபோன், உங்களோட ஐ வாட்ச் எல்லாத்தையுமே வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு, அடிக்கடி சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு தேவைப்படுது. ஆனால் ஃபேஷனாக யூஸ் பண்ணும்போது ஸ்லிம்மாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ கரெக்டான ப்ராடக்டை கரெக்டான இடத்துல பார்த்து வாங்க. அப்புறமா ஒரு கம்பேக்ட் ஆர்கனைசர். இந்த ஒரு ஆர்கனைசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட ஒரு பேக் இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு ஜிம் பேக்கையே தான் நம்மளோட அஃபிஷியல் பேக்காகவே யூஸ் பண்ணுவேன். இருந்துமே கூட சில பல விஷயங்கள் வந்து நம்மளோட பேக்குள்ளே போட்டு அதை அழகாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பேக்கில் போட்டோன்னா அங்கே இங்கே அங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன கம்பேக்ட் ஆர்கனைசர் வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த ஒரு கம்பேக்ட் ஆர்கனைசரை வந்து
நீங்கள் டெக்காகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபேஷனுக்காகவும் யூஸ் பண்ணலாம். கேர்ள்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு மேக்கப் கிட் பவுச் எடுத்துருந்துருப்பாங்க, சரியா? அவங்களோட அந்த ஒரு மேக்கப் கிட்லாம் வச்சுக்கிறதுக்காக ஒரு பவுச் எடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் நம்ம பசங்க வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கும் அது தேவை தான். என்னோட கம்பேக்ட் பவுச் ஒன்று இருக்குது. அந்த ஒரு கம்பேக்ட் பவுச்சுக்குள்ளே ஆக்சுவலாக ஃபோனுக்கானதோ டெக்குக்கானதோ ப்ராடக்ட் கிடையாது. நீங்கள் அப்படி எடுக்கிறீங்கன்னா டெக்குக்காக யூஸ் பண்ணுறதுக்குன்னா டெக்குக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆக்சுவலாக என்ன மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு க்ளோன் பாட்டில், அப்புறமா வந்து சின்ன சின்ன மெடிசின்ஸ், இந்த கேஸ்ட்ரிக்லாம் அடிக்கடி வந்துச்சுன்னா அதுக்கு தேவைப்படுற மெடிசின்ஸு, அப்புறம் வந்து எனக்கு ஒரு மெமரபிளான ஒரு விஷயம், அப்புறம் சில பல பில்ஸ் வந்து வாரண்டி கார்டோட கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பர்ஸில் வச்சுருந்தா நனைஞ்சிரும், அப்படி இல்லைனா எங்கேயாச்சும் வச்சோன்னா மறைஞ்சிரும். அப்படிங்கிறதுனால பேக்குக்குள்ளே ஒரு ஆர்கனைஸ்க்குள்ளே வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்களுமே கூட உங்களோட இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்டை கொஞ்சம் ஃபேஷனபிளாக, சரியா, சும்மா எங்கெங்கேயோ சொருக்கிக்கிட்டு போகிறதுக்கு, கொஞ்சம் ஃபேஷனோடு சேர்ந்து கொண்டு போகிறதுக்கு காம்பேக்டான ஒரு பவுச் வச்சுக்கிறது நல்லதாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாமா பையெல்லாம் போடுறதுக்கு பதிலாக அதை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நான் வளர்ந்த வாழ்க்கையில் ஃபேஷனாக வரும்போது எல்லா டெக்னாலஜிஸ்லையுமே இந்த விஷயங்கள் இருக்குது. பட் இதே டெக்னாலஜிஸ் அப்படியே நீங்கள் ஃபிட்னஸ் பக்கம் வந்தீங்கன்னா, செல்ஃப் கேர் பக்கம் வந்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களோட நாளார்ந்த வாழ்க்கையில் அது தேவைப்படுறதுக்கான முக்கிய காரணமே செல்ஃப் கேர் தான். உங்களோட ஹெல்த்து தான், உங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் உங்களோட பாதுகாப்புக்காகவும் தான் இந்த எல்லா டெக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்கள் தான் அதுக்கு அடிக்ட்லாம் ஆகிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, எப்படி வந்துச்சு, எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பேசலாம். ஃபேஷன் பகுதிக்குள்ளே கிடையாது, செல்ஃப் கேர் பகுதிக்குள்ளே. ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம இப்போது டெக்கில் பேச போகிறது ஆக்சுவலாக செல்ஃப் கேருக்கு என்ன விதத்தில் சம்மந்தப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஆக்சுவலாக டெக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு மனிதனுக்கு அவனோட வேலையை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்காக மட்டும்தான், சரியா? ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு மூட்டை தூக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம், சரியா? இப்போ ஒரு டேபிளை தூக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு பாக்ஸை தூக்கணும் அப்படிங்கிறத மனுஷன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன கண்டெய்னர் லிஃப்டிங் எடுத்து வந்தாங்க, அதுவும் தூக்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலுமே மனுஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்படலை. தியேட்டர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போது டிஜிட்டல் ப்ராஜெக்டர்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் அப்போது அப்படி கிடையாது, ஒரு சின்ன லைட் இருக்கும், சரி. ஆக்சுவலாக இந்த ஒரு ப்ரொஜெக்டரோட சின்ன பேசிஸ் எப்படின்னு சொல்கிறேன், முன்னே இருந்த சினிமா தியேட்டர்ஸோடது ஒரு சின்ன லைட் இருக்கும். ஆக்சுவலாக ரீல் கொடுப்பாங்க, சரியா? அந்த ஒரு ரீலில் வந்து கிட்டத்தட்ட பாக்ஸ் கணக்காக ரீல் இருக்கும், சரியா? எத்தனையோ ரீல் இருக்கும். அப்படி ரீல் இருக்கும்போது அதை ஃபர்ஸ்ட்டு ரீல்குள்ளே போட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கம்போனன்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு கிளிப்புக்குள்ளே வச்சுருவாங்க. கிளிப்புக்குள்ளே வச்சதுக்கப்புறமா ஆன் பண்ணால் அது சுற்ற ஆரம்பிக்கும். அது சுற்ற ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு மில்லி செகண்டுக்குமே ஃப்ரேம் இருக்கும். செகண்ட்ஸ் கிடையாது, ஒவ்வொரு மில்லி செகண்டுக்குமே ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேம் தான் ஓடும். லைட் முன்னாடி இருக்கிறதுனால அது ஃப்ரேம் அப் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு டெக்காக காட்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இப்போது ப்ராஜெக்டர்ஸ் அப்படின்லாம் வந்ததுக்கப்புறமா இப்போது நம்ம மூவி பார்க்குறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது தானே உண்மை. ஸோ அதே மாதிரி தான் மக்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதை இன்னும் ஈஸியாக பண்ணுறதுக்காகவும், இன்னும் ஹெல்த்தியாக பண்ணுறதுக்காகவும், இன்னும் சேஃபாக பண்ணுறதுக்காகவும், ஆரோக்கியம், பாதுகாப்பு, இது ரெண்டு தான் டெக்னாலஜிஸோட முக்கியமான கண்ணோட்டம். நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அவங்களோட பிஸ்னஸுக்கு அடிக்ட் ஆகுறீங்கன்னா கண்டிப்பாக அடிக்ட் ஆகி தான் ஆகுவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பேச போகிறது ஸ்மார்ட் வாட்ச் தான். ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபேஷனபிளாக எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. பட் ஹெல்த் கேராக அது என்னெல்லாம் பண்ணுது, ஹெல்த் கேராகவோ அப்படி சொன்னால் டெய்லி லைஃப்பில் உங்களோட அந்த ஒரு நாளார்ந்த வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கைக்கான அடுத்த மாற்றத்தை கொண்டு வரதுக்காக இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன லிஸ்ட்டு வச்சுருந்தேன். புது ஃபோன் வாங்கிட்டேன் நேயர்களே. ஓகே, ஸோ கண்டினியூஸாக ஹார்ட் ரேட்டை ட்ரெக் பண்ணும், அதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஆக்சுவலாக எல்லாம் இப்போ இருக்கிற நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ், ஓகேவா, ஒரு சின்ன மினிமலான ஒரு ஸ்மார்ட் வாட்சாக இருந்தாலும் சரி, நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினீங்கனாலும் சரி, 3000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினீங்கனாலும் சரி, உங்களோட பல்ஸ் ரேட்டை வச்சு உங்களோட ஹார்ட் ரேட்டை முடிஞ்ச அளவுக்கு அது ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறமா SpO2 மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உங்களோட பிளட் ப்ரெஷராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட எப்படி நீங்கள் மூச்சு வாங்குறீங்க, சரியா? நீங்கள் வந்து மூச்சு வாங்குறது கரெக்டான அளவில் இருக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி மூச்சு பயிற்சி பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, அந்த ஒரு மூச்சு பயிற்சி வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணுது. அப்புறம் ஸ்லீப் அனலைசஸ், நீங்கள் நேற்று என்ன டைம் தூங்குனீங்க, எவ்வளோ நேரம் தூங்குனீங்க, இன்றைக்கி எவ்வளோ நேரம் தூங்கணும், நீங்கள் தூங்குனது போதுமா பத்தாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்புறமா வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் நாளார்ந்த வாழ்க்கையில் அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க,
உங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக போய்கிட்டு இருக்காது, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மாற்றி மாற்றி காட்டும். சில பல மாடல்ஸில் இசிஜி வரைக்கும் இருக்கான் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே. அடுத்ததாக இருக்கிறது டெய்லி மூவ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு வரும்போது சில பேருக்கு நாளாந்த வாழ்க்கையில் எல்லாத்தையுமே தேடி தேடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபோனில் ஒரு ரிமைண்டர் வச்சா கூட ஃபோனையே எங்கே வச்சோன்னு மறந்துடுவோம். ஸோ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கும்போது ஸ்மார்ட் வாட்சை கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டெய்லி ரிமைண்டரில் அதுவுமே கூட முக்கியமாக இருக்கும். அப்போ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஸ்மார்ட் வாட்சில் இவ்வளோ விஷயம் இருக்குது. நாளார்ந்த வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையே மாற்றுவதற்கான சில பல விஷயங்கள் இவ்வளோ இருக்குது. ஸோ அவ்வளோ இருக்குது. ஸோ ஆக்சுவலாகவே இதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு பொருள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது. சரியா? ஃபிட்னஸ் ட்ராக்கிங் பண்ணுறதுக்காகவே ஃபிட்னஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொருள் இருக்குது. இந்த ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது சாதாரணமாக நாளாந்த வாழ்க்கையில் பாடி பில்டிங் அப்படி இல்லைன்னா அவங்களோட ஃபிட்னஸை வச்சு ஒரு பெரிய விஷயம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஸ்டில் அதுக்கப்புறமா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னோட ஆரோக்கியத்தை நான் பார்த்துக்கிட்டா தான் என்னோட அடுத்த நாள் வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது காலையில் ஜாகிங் போவாங்க, நைட்டு வந்து கரெக்டாக சாப்பிடுவாங்க, அவங்களோட கேலரிஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்குவாங்க, வீட்டுக்குள்ளேயே ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் இருக்கணும். அந்த ஒரு ட்ராக்கிங் வந்து கரெக்டாகவும் இருக்கணும். ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படின்னு வரும்போது 3000 ரூபாயில் இருந்து கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் வரைக்குமே இருக்குதா இருக்கும். ஸோ அது எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு விதத்தில் நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதே இதுக்காக தான். ஸோ அந்த ஒரு ஃபிட்னஸ் பேண்ட்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் ரேட், அஃப்கோர்ஸ் ஹார்ட் ரேட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்சில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி. அப்புறம் ஸ்லீப் ஆக்டிவிட்டி. ஒரு மனுஷனோட நாளாந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் தூக்கம். எனக்கு நேற்று நைட்டு கரெக்டாக கிடைக்கல, என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எப்படியுமே நீங்கள் லைஃப்பில் சில பல விஷயங்களை எல்லா இடத்துலையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு பையனாக இருக்கும்போது அதுவும் ரொம்ப கஷ்டம். வீடு, உங்களை நீங்களே பார்த்துக்கணும். வீட்டையும் தாண்டி சில பல முக்கியமான விஷயம் இருக்கும், அது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா வீட்டை பார்த்துட்டு அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலன்னா நீங்கள் ஹர்ட் ஆகிடுவீங்க. அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு வீட்டை பார்க்கலன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் வந்து நடுவில் நீங்கள் உங்களையும் பார்த்துக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிவெட்டுக்கேன் இல்லையா, இது எல்லாம் நான் நடுவில் பண்ணது தான் பைக்கும் கலப்புனேங்க. ஸோ அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக முடிஞ்ச வரை ட்ராக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஸ்லீப் மானிட்டரிங். நீங்கள் தூங்கும்போது உங்களோட ஹார்ட் ரேட் கரெக்டாக இருக்கா, பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வரைக்குமே மானிட்டர் பண்ணிக்கும். அப்புறம் கேலரிஸ் எஸ்டிமேட்டட். ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்றீங்க, அடுத்த நாள் நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணிக்கணும். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு மெயின்டைனிங் கேலரிஸ்னால் என்ன, ஒரு கேலரி டெஃபிசிட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் பேசியிருக்கோம் இல்லையா. இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நாளுக்கு எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்டீங்க, எவ்வளோ சாப்பிடணும், எவ்வளோ கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தேடி தேடி உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, ஓகே ப்ரோ, எனக்கு ஃபிட்னஸ் பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு டைமே இல்லை, வாட்ச்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு வந்து வாட்ச் போடுறது வந்து பெருசாக பிடிக்காது. ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஸ்மார்ட் வாட்ச்லாம் போட்டுக்கிட்டு சுத்த முடியாது அப்படின்னு இருக்கீங்கன்னா ஒரு ரிங் எடுத்துக்கங்க. என்ன சொல்கிறீங்க, ரிங்கில் அவ்வளோ டெக்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இப்போது இருக்குது. நீங்கள் வந்து சில பல வெப்சைட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா இருக்கும், சில பல ஆப்ஸ்லலாம் இப்போது ஆஃபருக்கு இந்த ஒரு ரிங்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் ஆஃபரையும் தாண்டி இங்கே இந்த ஒரு இலங்கைக்குள்ளேயே பல இடங்களில் உங்களுக்கு இந்த ஒரு ரிங்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், ஹெல்தி ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிட்னஸ் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ரிங் யூஸ் பண்ணுறது மூலயமா அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோமோ SpO2 இருக்கலாம், அப்புறம் வந்து கேலரி டெஃபிசிட்டாக இருக்கலாம், அப்புறம் வந்து ஹார்ட் ரேட்டாக இருக்கலாம், அப்புறம் வந்து ஸ்லீப் மானிட்டரிங்காக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த ஒரு ரிங்கும் பண்ணுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த எல்லா டெக் ப்ராடக்ட்டையும், ஃபிட்னஸ் பேண்டாக இருக்கலாம், இந்த ரிங்காக இருக்கலாம், ஸ்மார்ட் வாட்சாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்டில் தான் கட்டணும். ஏன்னா பல்ஸ் ரேட்டாக இருக்கட்டும், ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும், எல்லாமே லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் கட்டணும்னா தான் அதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில நேரங்களில் ரைட் சைட்லையுமே கூட அனலைஸ் பண்ணுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் லெஃப்ட் சைடு தான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வாங்க போகலாம் இன்றைக்கான ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே. ஓகே, ஸோ டெக் அப்படின்னு வரும்போது நல்லது எல்லாத்தையுமே பேசிட்டோம். ஃபேஷனாக சூப்பரான ஒரு விஷயம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபிட்னஸாகவும் தேவைப்படுற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் பிரெயின், இதுதான் பிரச்சனை. நம்ம ரத்த ஓட்டத்தை பார்த்துடலாம், ஹார்ட் ரேட்டை பார்த்துடலாம், அதுக்கப்புறமா வந்து தூங்குறதெல்லாம் பார்த்துடலாம். ஆனால் உங்களோட அறிவுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா.
ஸோ அறிவுக்கு எந்த விதத்தில் இந்த ஒரு டெக்னாலஜி பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் நல்லா எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் இந்த ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணும்போது அனலைஸ் பண்ணும்போது பார்த்த ஒரு விஷயம் தான், ஹெல்த்துக்கும் டெக்னாலஜிக்கும் என்ன சம்மந்தம், அது எப்படிலாம் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் தேடினேன். சரியா? அப்படி தேடும்போது இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, எந்த ஒரு இடத்துலையுமே பிரெயின் மென்ஷன் ஆகலையே, அறிவுக்கு எந்த விதத்துலையுமே இது ஹெல்ப் பண்ணாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரி, ஓகே, ரிமைண்டர்ஸ் கொடுக்குது, உங்களோட டெய்லி லைஃப்பை ப்ரொடக்டிவாக வைக்குது, அதெல்லாம் ஓகே தான். எதுவுமே புதுசாக உங்களை க்ரியேட் பண்ண வைக்கலையே. உங்களோட நாளார்ந்த வாழ்க்கையை அப்படியே கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுது, புதுசாக எதுவுமே கொண்டு வர வைக்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் ஃபோன்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ஸ், பிஸியாக இருக்கட்டும், இது ரெண்டுலையுமே இருக்கிற நல்ல விஷயம் தான், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக கண்டுபிடிக்கலாம். மெயினான ஒரு டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் வாட்ச், இந்த ஒரு ரிஸ்ட் பேண்ட் எல்லாமே வந்து நல்ல விஷயம். உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது, உங்களோட ஃபேஷனுக்கு நல்லது, அழகாக உடுத்திக்கலாம், அது எல்லாமே ஓகே தான். ஆனால் ஆக்சுவலாக உங்களோட வாழ்க்கையில் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை, உங்களோட மூளையை இழுத்து எடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிசி, ஒரு ஃபோன், இந்த ஒரு விஷயம்தான். ஏன் ப்ரோ டிவியை சொல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஆன் ஸ்பாட் இருக்கோம், பார்க்குறோம், அப்படியே மறந்துடும். சின்ன வயசுலேருந்து கார்ட்டூன்ஸ் பார்த்தோம், ஓகே, நியூஸ் பார்த்தோம், ஓகே, மேட்ச் பார்த்தோம், ஓகே, டிவியில் பார்த்தோம், முடிஞ்சு. ஃபோன் அப்படின்னு வரும்போது நம்ம மேட்ச் பார்க்குறப்போ அந்த ஒரு மேட்ச்சுக்கு பெட்டிங் பண்ணலாம், கார்ட்டூன் பார்க்குறப்போ கீழே போய் கமெண்ட் பண்ணலாம், ஒரு படம் பார்க்குறப்போ ஃபோர்வர்ட் பண்ணலாம். இதுதான் பெரிய பிரச்சனையே. சரியா? ஃபோர்வர்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக ஒரு படத்தை கூட பார்க்க மாட்டோம், படத்தில் ஒரு முக்கியமான பார்ட்டை அப்படியே ஃபோர்வர்ட் பண்ணி அனுப்பிட்டோன்னே நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள். பிசி அப்படின்னு வரும்போது ஒர்க்குக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பிசி, உங்களோட வேலைக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பிசி, லேப்டாப் எல்லாமே. ஆனால் நம்ம ஒரு லேப்டாப் அப்படி இல்லைன்னா பிசி அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா? ஓகேவா? ஃபோட்டோஸ் புதுசாக க்ரியேட் பண்ணலாம், வீடியோஸ் எடிட் பண்ணலாம், இது எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு பிசியை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் குழப்பமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு டெக் ப்ராடக்ட்ஸ் பற்றி எல்லா நல்லதையுமே பேசிட்டு நான் இப்போது இந்த ஒரு விஷயத்தை ஆட்டிடியூடில் வந்து மென்ஷன் பண்ணி பேசுகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், என்ன ஒரு நல்லதையும் பேசிட்டு ஒரு கெட்டதையும் பேசுகிறாரு அப்படிங்கிறத. நீங்கள் உங்களோட ஃபோனையாக இருக்கட்டும், பிசிஐயாக இருக்கட்டும், உங்களோட கரெக்டான தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களை வளர்த்து விடும். அப்படி இல்லை, நீங்கள் வந்து நாளாந்த வாழ்க்கையில் சும்மா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுவே உங்களை தூக்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க போகலாம் ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே. இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஜிம் கேரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சூப்பரான ஹாலிவுட் ஆக்டர் பற்றி தான். ஓகே சோல்ஜர்ஸ், ஸோ ஜிம் கேரி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்து அவரோட காமெடிஸ் தான். ஏன்னா அவர் ஆக்டர், ஒரு ஹீரோ. சரியா? எந்த ஒரு இடத்துலையுமே காமெடியாக மட்டும் நடிச்சது கிடையாது, ஒரு ஹீரோ, ஒரு மாஸான ஹீரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த சார்லி சாப்ளின், அதுக்கப்புறமா வந்து சில பல காமெடியாக நமக்கு சில பல விஷயங்களை கன்வே பண்ண வச்ச நிறைய பேர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும், அவங்களோட ஆக்டிங் வந்து ஷட்டிலாக இருக்கும். ஆனால் இந்த மனுஷன் அப்படின்னு வரும்போது செம்ம ஓவர் ஆக்டிங். ஓகேவா? பார்க்கும்போதே என்ன இவன் சும்மா கத்தின்னு இருக்கிறான், சும்மா நடிச்சுன்னு இருக்கிறான், சும்மா ஆடின்னு இருக்கிறான். மாஸ்க் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? கவின் கிடையாதுப்பா, நம்ம ஜிம் கேரியோட மாஸ்க் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி படங்களில் மோஸ்ட்லி வந்து இவரோட ரியாக்ஷன் ஓவராக இருக்கும். ஆனால் நமக்கு பார்க்கும்போது என்டர்டைனிங்காக இருக்கும், என்ஜாயிங்காக இருக்கும், பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? இவரோட எடுத்துக்காட்டிலேருந்து நம்ம ஹெல்த்து, அப்புறம் செல்ஃப் கேரு, அவரோட பாடி அது இதெல்லாம் எடுத்துக்கிறத விட இவரோட கேரக்டரைசேஷன், இவரோட அந்த ஒரு சிரிப்பு, ஓகேவா? ஆக்சுவலாக அந்த ஒரு சிரிப்பு பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியாகவும் தெரியலாம், ஈவிலாகவும் தெரியலாம். சில பல ஜோக் பண்ணுறவங்களோட சிரிப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஈவிலாக தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் மாஸ்க் படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட மோஸ்ட்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பார், அது காமெடியாக இருக்கும். நம்ம சின்ன வயசில் பார்க்கும்போது அது காமெடியாக இருக்கும். இப்போது அது ரொம்ப ஈவிலாக இருக்குது. அவரோட சில பல படங்களில் வந்து என்ன தான் அவர் சிரித்தாலும் அதில் ஒரு பெரிய ஈவில்னஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவரை ஓவர் ஆக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத தாண்டி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. சில பல இடங்களில் இப்போ நம்ம இவர்கிட்ட இருந்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில பல இடங்களில் நீங்கள் பண்ணுற செயல் வந்து ஒருத்தருக்கு காமெடியாக தெரியலாம், ஒருத்தருக்கு ஓவர் ஆக்டிங்காக தெரியலாம், ஒருத்தருக்கு ஈவிலாக தெரியலாம். ஓகேவா? இந்த 3 விஷயத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அந்த 3 விஷயத்துலையுமே சில பல மாற்றங்கள் இருக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம தளபதி ஒரு இடத்துல சொல்லுவாப்புல இல்லையா, இந்த நீங்களும் ஒரு நதி மாதிரி தாங்க, போய்கிட்டே இருக்கணும். சில பேர் உங்களை வரவேற்பாங்க, சில பேர் உங்களை வணங்குவாங்க, சில பேர் கல்லடித்து சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஜிம் கேரி அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும்.
எனக்கு தெரிஞ்சு சில பேர் ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சாங்க, சில பேர் ஒரு காமெடியன் அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணாங்க, சில பேர் ஒரு மகா நடிகன் அந்த ஒரு காமெடியிலையுமே ஈவுலாக ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்லி அவரை ப்ரமோட் பண்ணாங்க. இது எல்லாமே அவரோட வாழ்க்கையில் எதுவும் பாதிப்பு ஏற்படுச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை, அவரோட வேலையை கரெக்டாக பார்த்தாரு. அந்த நதி மாதிரி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், ஆக்சுவலாக இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயம் பேசியிருந்தோம். டெக்னாலஜிக்கலாகவே போயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி வர்ணங்கள் 1000 கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம், 2 வருஷத்துக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் வருவேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் சல்லு. போயிட்டு வாங்க.